ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் சொல்லிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம ஜேகேட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, உங்களுக்கு ஷைராட வீடியோஸ் பிடிக்கலையா உங்களுக்கு? ஏன்னா அவட போஸ்ட்டுக்கு அவட ஸ்டோரிக்கு வந்து நீங்கள் கமெண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு இன்றைக்கும் எனக்கு ஃபீல் பண்ணிக்கிருந்தா என்கிட்ட. எனக்கு தெரியல, அவட ஸ்டோரிஸ் அவங்களுக்கு எதுவும் பிடிக்காம இல்லாட்டி அவட ஸ்டோரி சொல்கிறது எதுவும் தப்பாக இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு அது பிடிக்கலையா? ஏன்னா அவட கமெண்ட்லேயும் போய்ட்டு மீனு அக்கா மீனுன்னு தான் சொல்கிறீங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தது தான், ஷைராவும் நானும் தான் சேர்ந்து தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணோம். எனக்கு எந்த அளவுக்கு இந்த சேனலில் ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஷைராவுக்கு இந்த சேனலில் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் என்னை விட அவத்தான் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கா. நான் வந்து பேச்சுக்கு வந்துட்டு போவேன். பட் அவள் ரொம்பவே இந்த சேனலுக்காக எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸ் நிறையாவே போட்டிருக்கா. பட் அவளுக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு தெரியல எதனால நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்ட்டும். ப்ளீஸ் எதுனாலும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எதனால அவளோட ஸ்டோரி எதுவும் பிடிக்கலையா, இல்லாட்டி ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த சேனல் மீனோட சேனல் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் வந்து வாய்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என் வாய்ஸுக்கும் சைரா வாய்ஸுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 வாய்ஸ் இருக்கும் இந்த சேனலில். ஸோ நிறையாவே நோட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜேகேட ஒன் ஷாட். முறைப்பையன் உங்களோட இன்ட்ரூ தான். நீங்கள் வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர், காலேஜ்லாம் முடிச்சுட்டு வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இது போதும் நினைக்கிறேன் உங்களோட இன்ட்ரூ. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து வில்லேஜ் சைட்டில் இருக்கீங்க. ஸோ பட் நீங்கள் சிட்டியில் தான் படிச்சிங்க ஃபுல்லாக. அதனால் பார்க்க நீங்கள் வில்லேஜ் போன மாதிரி இருக்க மாட்டீங்க. லைக் சிட்டி கேர்ள் மாதிரி தான் இருப்பீங்க. அப்படியே வாங்க ஜாங்குக் சைடுக்கு போகலாம். ஜாங்குக்கை பார்த்தா சவுத் கொரியாவில் இருப்பார். உங்கள் முறைப்பையன், உங்கள் மாமாட மகன், அம்மாட அண்ணன் மகன். ஸோ இது போதும் நினைக்கிறேன். கொரியாவில் ஜாங்குக் வந்து அவர் வந்து சிஇஓவாக இருக்கார். இது போதும், வா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்லி சொல்ல வந்துட்டேன். லாஸ்ட்டாக டேடு போட்ட ஒன் ஷாட் ஃபைனல் பார்ட் வந்து நான் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து குவாலிட்டி பிடிச்சிருந்துருக்கு. இப்போ ஓரளவு பரவாயில்ல. என்னோடய வாய்ஸு அப்போ இருக்க வாய்ஸுக்கு இப்போ இருக்க வாய்ஸுக்கும் அப்போ எனக்கு மூச்சு கூட விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேசினேன். ஸோ அதை மன்னிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஒன் ஷாட் கட்டாயம் நல்லா ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக வந்து போடுறேன். அண்ட் வாங்க ஜேகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 23 வருஷமாக இந்த கிச்சனுக்கே இருந்து என் ஆயுசு காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. இங்கே ஒருத்தி நான் பெற்று வச்சுருக்கேன், வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கா. அவளுக்கு நான் ஆக்கி போட்டே காலமே முடிஞ்சிடும். வருவோம், வந்து ஹெல்ப் பண்ணுவோம். காலங்காத்தால் பப்பரப்பேன்னு தூங்குறது. 10 மணி வரைக்கும் சூரியன் பல்ல காட்டிக்கிட்டு இருந்தோம். இவன் தூங்கிக்கிட்டே இருக்கா. இவங்க அப்பனுக்கு இவன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்து என் வாழ்க்கையெல்லாம் புரியல. வேணே எழுந்துருடி இவளை அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஸ்பூன் கரண்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏய் எழுந்துருடி. ஆமாம், என்னம்மா எழுந்துரு. படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போவான், அதெல்லாம் இல்லை. வெட்டி அப்படி வீட்டுக்கு இருக்க ஒரே உனக்கு அசிங்கமாகவே இல்லையாடி? அம்மா அடிக்காதம்மா. அதுலேயும் வேற காலேஜில் அரியர் வச்சுட்டு வந்திருக்கோம். அதுவும் 18 அரியர். இப்போயாச்சும் அதை கிளியர் பண்ணுவான். அது கூட இல்லை, வீட்டில் வெட்டியாக 1.5 வருஷமாக இருக்க. உனக்கு இது சரிப்பட்டு வராது. உனக்கு யாருக்கிட்டையாச்சும் தலையில் கட்டி வச்சா தான் சரி வரும். அம்மா போம்மா, சும்மா நசன்ட்டு. ஆமாண்டி, ஆமாம், என்னை இப்போ நல்லா திட்டுவார். என் இடத்துல நீ வருவத்தனே, அப்போ உனக்கு தெரியும்டி என் வழி எப்படின்ட்டு. நாளைக்கு உனக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கும்ல, அந்த குழந்தை உன்னை வச்சு செய்ப்பார். அப்போ என் வழி என்னன்னு உனக்கு தெரியும். இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. போடியா இல்லாட்டி துடுப்பை கட்டி எடுத்துட்டு வரட்டா? போய் தொலைகிறேன். மாலா, உன் அப்பங்காரை கூப்பிட்டானே, உனக்கும் வேலை இல்லை, உன் அப்பக்காரனுக்கு வேலை இல்லை. அந்த ஆளை 23 வருஷமாக கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாட்டு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா தலையிலே அடிச்சுக்கிட்டு போவாங்க. என் அண்ணன் அப்பயே சொன்னான்,
இவனை கட்டாத இவனை கட்டாதன்ட்டு நான் கேட்காம இவனை கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிருக்கேன். என் வீட்டில் மகாராணி மாதிரி இருந்தேன். எனக்கு வாக்குப்பட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிருக்கேன். அதுவும் தருதலைகளை எடுத்து வச்சுக்கிட்டு. அம்மா இந்தாம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பாய். உனக்கு என்னடா சாப்பாடு வேணாம்? அம்மா ஏம்மா காலையிலேயே போறியா இல்லாட்டி? போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் தம்பி தான் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். ஆக்சுவலி உங்கள் அம்மா லவ் மேரேஜ். உங்கள் அப்பாவோட பேச்சு கேட்காம, ஐ மீன் உங்கள் அப்பான்றேன், அவங்க அம்மாவோட அண்ணன் பேச்சு கேட்காம தான் உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. பட் உங்கள் அப்பா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பட் உங்கள் அம்மா வந்து ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி. ஸோ அதனால் கொஞ்சம் 23 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத புலம்பிக்கிருக்காங்க. அவங்க கிச்சன் தான் அவங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஹலோ சொல்லுங்க நீ. ஹலோ மாலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேண்ணே. நீங்கள்? எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் அண்ணன் வயன் அப்புறம் கார்த்திக் எப்படிலாம் இருக்காங்க? எப்படி இருக்காங்க எல்லோரும்? அவங்களுக்கு என்ன, எல்லோரும் நல்லா இருக்காங்க அண்ணி. அப்புறம் என்ன விசேஷம் அண்ணி? இல்லை மாலா, அது ஒன்றும் இல்லை. என்னென்னா இந்த வீக் நாங்கள் இந்தியா வரலான் இருக்கோம். அப்படியா அண்ணி? சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமா? சாரிடா வளர்றேன். அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் அண்ணன் தான் இந்தியா போவோம், தங்கச்சை பார்ப்போம்னுக்கு இருந்தார். அதனால் இப்போ நாங்கள் அங்கே வாரோம் இன்னும் 1 வீக்கில். அப்படியா நீ? அண்ணா எப்படி இருக்காரு? அப்புறம் மருமகன் எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கான். உன் அண்ணனும் ரொம்ப நல்லா இருக்கான். என்ன உங்கள் மருமகன் தான் ரொம்பவே பிஸியாக இருக்கார். இப்போ இந்த 1 வீக் அவன் லீவில் இருக்கான். அதான் சட்டை போட்டு நான் அவன் இருக்கிறப்ப தான் அவன் கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு உங்கள் அண்ணன் முடிவு பண்ணியிருக்காரு. ஓ அப்படியா? சரி வாங்க. சரி மாலா, நான் இப்போ வைக்கிறேன். நான் இதை சொல்லத்தான் கால் எடுத்தேன். சரிங்க அண்ணி நீங்கள் வாங்க, காலமாக வாங்க. 1 வீக்கில் வந்துடுவீங்க தானே? ஆமாம் மாலா. சரிங்க அண்ணி, ஓகே வைக்கிறேன், பாய் அப்படின்ட்டு உங்கள் அத்தை தான் மாமாவோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மாவுக்கு. என்னங்க என்னடி இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த? இப்போ என்னமோ 1000 வாட்ஸ் பல்பும் மூஞ்சியில் விளங்குது. என் அண்ணனும் அண்ணி அப்புறம் என் மருமகன் 3 பேரும் வராங்க இந்தியாவுக்கு. ஓ அப்படியா? ரொம்ப ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்க போல. ஆமாம். அந்த சனி எங்கே? என் பொண்ணு அப்படிலாம் சொல்லிக்கிருக்காத. ஆமாம், இந்த அழுத்தம் சிலம் கொடுத்து அவளுக்கு கெடுத்து வச்சுருக்குது. என்னடியே உனக்கு பிரச்சனை? என் அண்ணனும் அண்ணியும் வரான், அப்புறம் என் மருமகன் வரான். அவெல்லாம் எவ்வளோ உருப்பட்டு அவன் படித்து நம்பர் 1 கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிருக்கான். சாரி, நம்பர் 1 கம்பெனி CEO அவன் கையில் இருக்குது. இவன் என்னன்னா அவன் வந்து இவன் என்ன ஒர்க், இவன் என்ன படிச்சிருக்கான்லாம் கேட்டான்னா அசிங்கம், நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். என் பொண்ணு அவள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா, உனக்கு என்னடி? உன்னால தான் அவள் இப்படி இருக்கா. சரிடி போ. என்னால் யார் 2 பேரும் சண்டை பிடிச்சிக்க வேணாம்மா. என்னப்போ உன் அண்ணனும் சாரி உன் மாமாவும் அத்தையும் வராங்க. மாமா அத்தையா? அப்போ மாமாவும் வராரா? சின்ன மூஞ்சி கோணுது. போமா, மாமா வராரா? அதெல்லாம் வாரான். இந்த முறையாச்சும் மாமாவை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். அது நடக்காதுடி, நீ இப்படியே கெட. அவனுக்கும் உனக்கு ஏணி வச்சா கூட எட்டுமா? அவன் ஸ்டேட்டஸ் என்ன, ஓ ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸை விடுவே, அப்படியே தங்கச்சி மகன்ட்டு ஒன்று அந்த குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலுமே ஹோம் படிப்பேன்னா அவர் படிப்பேன்னா அவர் எங்கே இருக்கார், நீ எங்கே இருக்க? ஏண்டி என் பொண்ணுக்கு என்னடி? அவனா அவள் அழகு என்ன, அவள் திறமை என்ன, அவள் உடுத்துகிற உடுப்பு என்ன, ஸ்டைல் என்ன, மாடர்ன் கேர்ள் மாதிரி என் பொண்ணு இருக்கா. அது மட்டும் தானே இருக்குது, மூளை இல்லைல்ல. டாடி என்னடி என் பொண்ணுக்கு மூளை இல்லைன்றியா? அதுதான் உனக்கு இல்லையே, அப்போ எப்படி அவளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. டாடி என்ன டாடி இது? ஒன்றும் இல்லைடா, ஜங்கு உனக்கு தான். மாமா எனக்கா? ஐயோ மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஓடுறீங்க ரூமுக்கு.
ஜங்குக்கை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இத்தனை வருஷம் காத்துக்கிருக்கீங்க. ஐ மீன் அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் வாலு பொண்ணு, ரவுடி. ஆனால் அவன் அப்படி இல்லை, கொஞ்சம் கோல்ட் டைப். ரொம்பவே டிசிப்ளின் பார்ப்பான். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி இருப்பாங்க, லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக ஸ்டேட்டஸ் லெவல் பார்க்குற அதுதான் ஜேகேக்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவனோட ஸ்டேட்டஸ்க்கும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கும் சுத்தமாக செட் ஆகாது. பிகாஸ் அவன் வந்து பெரிய கம்பெனி, அவனோட கம்பெனி தான். அதனால அவனுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் அப்படியே ஜேகே சைடை காமிச்சா, மாம் நான் வரல, எனக்கு இந்தியாவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அதுவும் உங்கள் இவரோட அக்கா சாரி உங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி மக இருக்காளே, சின்ன போது டார்ச்சர் பண்ணுவா, மாமா மாமா மாமான்கிட்ட ஸ்டூபிட் வாக்கில். ஏண்டா அவள் மாமான்னு சொன்னா என்ன, உனக்கு முறப்பண்ணு தானே, கட்டிக்க போகிற முறத்தானே, அவளை தானே நீ கட்டிக்க போகிற. மாம் ஸ்டாப் இட். அவள் ஸ்டேட்டஸ் என்ன, ஏன் ஸ்டேட்டஸ் என்ன? இன்னும் பார்க்க சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இருந்தால் அவள் எனக்கு ஈக்குவலாக வந்திருக்காளா? ஏண்டா அவன் அழகா இல்லையா, இல்லாட்டி உனக்கு ஈக்குவலாக இல்லையா? மணி இல்லை போதுமா அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஆமாண்டா மணி இல்லை தான். அப்படியே சார் மட்டும் பிறந்ததுலேருந்தே பணத்தில் தான் நான் வளர்ந்தேன். இன்னும் மறந்துடாது ஜங்குக், உன்னை பெற்றவளும் இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவ தான். மாம் ஏம்மா அப்படின்ட்டு ஜேக்கு ஒரு மாதிரி அவங்க அம்மா ஹக் பண்ணுவான். ஏண்டா உனக்கு இப்படி ஒரு எண்ணம், மிடில் கிளாஸ்னாலே ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குற. ஜஸ்ட் மணின்றது, மணி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஒரு பேருக்கு மட்டும்தான், மற்றபடி லைஃபுக்கும் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. ஜங்குக் புரிஞ்சுக்கோடா ஜேகே, என் தங்க பிள்ளை தானே, என் பண்ணி குட்டி தானே. ஆமாம் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலம்மா. சரி அவளை உனக்கு பிடிக்கலையா, விடு, அம்மா அதை பற்றி நான் காய்க்கல. என்ன என் பொண்டாட்டிங்க என் பிள்ளைய என்ன காய்ச்சிக்கிருக்காங்க? நோ டேட் நத்திங். சரி நீங்களும் மாமியும் காய்ச்சிக்கிறீங்க, நான் போகிறேன், எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங். என்னடா 1 வீக் லீவுன்ட்டு இப்போயே கிளம்புற? டேட் மீட்டிங், ஆஃபீஸ் மீட்டிங் நான் சொல்லலையே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பார்ட்டி. போடா போடா அப்படின்ட்டு ஜெயிக்கிற அப்பாவும் கதைச்சிருப்பாரு. 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். அண்ட் ஜேகே பார்த்தா இந்தியா ஏர்போர்ட்டில் நின்றுருப்பான். அண்ட் அவங்க அப்பா தான் ஜேகே வந்து பிக்கப் பண்ண, ஜேகேட ஃபேமிலி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பார். அண்ட் பிக்கப்பும் பண்ணிவிட்டு அவர் கூட்டிகிட்டு வருவார். ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல்னு சொல்லலாம், ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிறது வில்லேஜ். ஸோ அதனால் 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி அவங்க அணுகிருக்காங்க. அப்புறம் மச்சான் எப்படி இருக்கீங்க, லைஃப்பில் எப்படி போகுது? பல வருஷம் கழித்து அவங்கள மீட் பண்ணுறேன். உங்கள் தங்கச்சி அங்கே வெயிட் பண்ணிக்கிருக்கா, அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. அப்புறம் தங்கச்சிம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கோண்ணா, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? வாட் மா என்னம்மா அவர் என்ன மாப்பிள்ளைன்றாரு? பொண்ணை கட்டிக்க போகிறவரை மாப்பிள்ளைன்னு சொல்லாமல் தம்பி நான் சொல்லுவாங்க. மாமா உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். மாமா நல்லா இருக்கேன். பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது மாப்பிள்ள? போகுது மாமா. என்னத்துக்கு மாப்பிள்ளைலாம், ஜஸ்ட் ஜேகேன்னு கூப்பிடுங்க போதும். என்னப்பா அப்படி சொல்லிட்ட, என் பொண்ணை கட்டிக்க போகிறவன் உங்களை போய் நான் மரியாதை இல்லாமல் கூப்பிடுவோம், உங்கள் பேரை சொல்லி மாப்பிள்ளைன்னு தான் சொல்லலும். எனக்கு தெரியாடா, இல்லை உங்கள் அப்பங்கிட்ட கேட்டுக்கோ. அப்படியா மாமா, சரி அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி கடுப்பில் வந்துக்கிருப்பார் காரில். எப்படியே உங்கள் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயிடுவாங்க. உங்கள் அம்மா தான், அண்ணா எப்படின்னா இருக்க, எத்தனை வருஷம் ஆச்சு, என் தங்கச்சி நீ மறந்துட்டல, எத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்க்குறேன், அப்படி எப்படிடா உன்னை மறப்பேன், என் உலகமே நீத்தனமா அப்படின்ட்டு ஜேகேட அப்பா உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு வாடா உள்ளே போவோம் அப்படின்னு. வாண்ணா அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் மாப்பிள்ளைன்னு சொல்லவும் ஜேகே அம்மா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு. ஜேகே ரொம்ப வளர்ந்துட்டப்பா ஜங்குக்கா அப்படின்னவும்
அப்படியாத்த அப்படின்ட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக நிற்பார். பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. வந்திருக்காரு தான், பட் எப்படி சொல்கிறது, ரொம்பலாம் பெருசாக பேச மாட்டார். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருப்பார். இப்போ திருப்பி வந்திருக்கோம் கொஞ்சம் எல்லாம் பெரிய பிள்ளையா. அதனால கொஞ்சம் ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ரூமில் இதெல்லாம் சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். என்னது ஜேகேயா? அச்சோ ஜங்குக்கா வந்துட்டாளா அப்படின்ட்டு குட்டுன்னு ஸ்டெப்ஸ் வழியால் ஓடி போய் அப்படியே கதவு கிட்ட ஓடி வந்து பிரேக் போட்டு நிற்பீங்க. மாமா மாமா ஜேகே அப்படியே ஸ்லோவாக திரும்பி பார்ப்பார். பார்த்தா நீங்கள் வந்துட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு நிற்பீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஸ்டன்னாகி பார்ப்பார். பிகாஸ் நீங்கள் ஒரு அப்சாரி தான் கட்டியிருப்பீங்க. சும்மா ஒரு லுக்காக அவ்வளோ ஒரு அழகாக இருப்பீங்க. இவ 5 வருஷத்துக்கு முத பார்க்குறப்ப புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்ட தெரிஞ்சுவன். இப்போ என்னன்னா இப்படி ஃபிகராக வந்து நிற்கிறா. ஜங்குக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மனசில் நினச்சிக்கிருக்காரு. மடிவன் எப்படிடா இருக்க? அத்தை நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இது மாமா. என்ன அத்தை எனக்கு தெரியாதா மாமாவை? மாமா எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? ஸ்டடீஸ்லாம் எப்படிடா போகுது? என்னங்க அவள் ஸ்டடீஸ் முடிச்சிட்டா. சரிம்மா சரிம்மா. இப்போ அடுத்து என்னம்மா பிளான்? என்ன பிளான்னா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அடுத்த பிளான். என்னத்த? அப்போ ஜங்குக்கு உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பான். என்னது என்ன கல்யாணம் பண்ணுறது தான் அடுத்த பிளானா? நோவே நடக்கவே நடக்காதுடி. அதையும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணாலே 2 பேரும் பேசிக்குவீங்க. அப்படியே எல்லோரும் உள்ளுக்கு வராங்க. அண்ட் ஜேகேயை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரி அப்படியே ஜேகே தின்ற மாதிரி பார்த்துக்கிருக்கீங்க. ஜேகேக்கே ஆக்வர்ட் ஆகுது. அம்மாடி வேன். என்னம்மா? அத்தை மாமாவுக்கெல்லாம் ரூமை போய் காமி. உன் மாமாவுக்கும் போய் ரூமை காமி. சரி அம்மா காமிச்சிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிட்டே உங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து காமிச்சிட்டு அடுத்து ஜேகேக்கு தான். ஜேகே வந்து பின்னாடியே வந்துக்கிருக்கார். ஜேகே உங்கள் பின்னாடியே. நீங்கள் அவர் முன்னாடியே போயிட்டு அப்படியே திரும்பிட்டு அப்படியே அவர் வாரதை வெயிட் பண்ணிக்கிருப்பீங்க. அவர் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே வருவார். அப்படியே உங்கள் மேலே மோதிடுவார். மோதினோடனே நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு அவர் ஹக் பண்ணிக்கிட்டு, மாமா என்னது என்னடிக்க ஆசையாக இருக்கா? வேணா சொல்லு ரூமுக்கு போமா? சீ பொண்ணா போடி தள்ளடி ஆசையை பாரு. நான் ரூமுக்கு போவோமான்னு சொல்கிறது உன்னை ஹக் பண்ணுறதுக்கு. போடி அங்கிட்டு அப்படின்ட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விடுவாரா? அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் கையை பிடிச்சி இழுத்து செவத்தோட பின் பண்ணிடுவீங்க. மாமா நானும் பார்த்துக்கிருக்கேன் ஓவராக போகிற. என்ன உன் மேலே நான் லவ் வச்சுருக்கேன்ட்டு அதை நீ ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறியா? இங்கே பாரு, உன் பின்னாடி நான் நாயை அலையிறன்றதுக்காக நான் ஒன்றும் நாய் கிடையாது. நாய் தாண்டி. என்னது? ஒன்றும் இல்லை, தள்ளிப்போ. முடியாது, பொண்டாட்டி தானே. இப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் உன் பக்கத்தில் அதுவும் ரசிக்கிட்டு வந்து நிற்கிறேன். நீ என்னம்மா ரசிக்காத ஒரு பிள்ளையா நிற்கிற? சிலுக்கு தள்ளு. சின்ன வயசில் கூப்பிட்டது இப்போ கூப்பிட்ற. சரி உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? என்ன இருக்குது? ஐயோ ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்ன? எனக்கு ஞாபகம்லாம் எதுவும் இல்லை. நடிக்காத, பரவாயில்ல நானே உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி வெறப்பாக ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு நிற்பார். உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டார். 6 வருஷத்துக்கு நீ இங்கே வந்திருந்த தெரியுமா உன்ட லீவுக்காக? அப்படியே ஜேகே பார்ப்பாரு. அப்போது இங்கே வந்து 1 மந்த் ஸ்டே பண்ணிவிட்டு நீ போகிறப்ப நான் உனக்கிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? நீ அடுத்த முறை வரப்ப உனக்காக ஒன்று தருவேன் மாமான்னு. ஞாபகம் இருக்கா? இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை. சரி என்ன தாரேன்னாச்சு ஞாபகம் இருக்கா? மண்டையில் மூளை இருக்கா? வேறு எதுவும் இருக்கா? சோறு தானே தின்ற, வேறு எதுவும் தின்னாலேயே நான் என்ன சொல்லிக்கிருக்கேன்?
மாமா சொல்லு. ஏய், நீ சொன்னதே எனக்கு ஞாபகம் இல்லை, இதில் வேறு என்னத்த சொன்னேன்னு வேறு எனக்கு ஞாபகம் இருக்குமா? சாரி, நானே உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்ன சொன்னேன் தெரியுமா? ஏய், இப்போ ஏன் நீ அஸ்கியில் பேசுகிற? தள்ளி போகும்போத. மாமா, நெக்ஸ்ட் டைம் நீ வரப்ப உனக்கு எனக்கு மொத்தம் கொடுப்பேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? என்னது அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பாரு. தரட்டா என்ன? அதெல்லாம் ஒன்று வேணாம், தள்ளிப்போ அப்படின்ட்டு ஜேகே தள்ள பார்ப்பாரு. அப்போது நீங்கள் அப்படியே அவர் தள்ளி விடவும் புஷ் பண்ணவும் நீங்கள் ஒரு மாதிரி பேக் சைட் போயிடுவீங்க. மாமா, இப்போ ஏன் தள்ளி விட்ட? ஏய், இங்கே பாரு, என்கிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளியே இரு, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்க்காத. மூஞ்சியும் முகையும் பாரு, கிஸ்ஸு வேணுமா? கிஸ்ஸு போடி அங்கிட்டு அப்படின்ட்டு ஜேகே உள்ளே போக பார்ப்பார். ரூமை போக பார்க்குறப்ப சாரி, எனக்கு வாயெல்லாம் குளருது கைஸ். ரூமுக்கு கிட்ட கதவை அப்படியே திறந்து உள்ளுக்கு போகிறப்ப நீங்கள் டக்குன்னு ஜேகே கொஞ்சம் உயரம், நீங்கள் வேறு கொஞ்சம் கட்டையாக எட்டி பாஞ்சு அவர் லிப்புக்கும் ஒரு சீக்ஸுக்கும் இடையில இருக்கிறது கிட்டத்தட்ட அவர் லிப்பில் கொடுக்குற மாதிரி தான். அப்படியே கிஸ் பண்ணி விட்டுருவீங்க. கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இல்லையே, நீங்கள் குட்டுன்னு ஓடிட்டீங்க அந்த இடத்த விட்டு. ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ணவ? ஏய் நில்லுடி, மரியாதையாக நின்றுடி அப்படின்ட்டு ஜேகே கத்துவான். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லை. போ மாமா, சிறுத்தை சிக்கினாலும் இந்த சில்லு வந்துட்டு சிக்காது, பாய் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடிடுவீங்க நீங்கள். ஃப்ராடு இன்னும் திருந்தவே இல்லை, சின்ன வயசில் இருக்க மாதிரியே இருக்கா. அந்த வயசுலே பிஞ்சிலே படுத்துட்டா, இப்போ முத்திருச்சு அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி சைடேஸில் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுவான். ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஜேகேட வெக்கேஷன் ஒரு 2 வீக்ஸ் ஊரை எல்லாமே சுற்றி காமிக்கிறீங்க, நீங்கள் தான் சுற்றி காமிக்கிறீங்க. சில சைட்டு பொந்துகள் எங்கேயாச்சும் ஜேகே பிடிச்சி இழுத்து கிஸ் அடிக்கிறது, ஹக் பண்ணுறது, சீக்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறது, அப்படி ஏதாச்சும் சில்லு வேலைகள்லாம் செய்வீங்க. ஜேகேக்கு இது பிடிக்காத மாதிரி பண்ணுவார். நீங்கள் அவரை கிஸ் பண்ணுறப்பெல்லாம் அவர் ஒன்று லிப்பை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிருப்பார், இல்லாட்டி கண்ணத்தை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிருப்பார். பட் நீங்கள் அந்த சைடு கோச்சிக்கிட்டு போனோன்னா ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணுவார். இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒன் டே நீங்கள் மாந்தோப்பில் வச்சு ஜேகேக்கு அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிருக்கீங்க. ஐ மீன், இந்த மரம் நம்மட, அந்த மரம் பக்கத்து வீட்டு கமலாவோட அப்படிலாம் சொல்லி காமிச்சிக்கிட்டு வாரீங்க. அப்படியே வரப்போ நீங்கள் ஒரு மாமரத்துக்கிட்ட தான் நின்றுக்கிருப்பீங்க. ஆமாம், மாந்தோப்பில் மாமரத்துக்கிட்ட நிற்காமல் தென்னை மரத்துக்கிட்டே இருப்பாங்கன்றலாம் கேள்வி கேட்கக்கூடாது, என் மனசுலையும் கழுவி ஊற்றக்கூடாது. ஏதோ நான் வளர்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயலாம். மரத்துக்கிட்ட நின்றுக்கிருக்கப்ப அந்த மரத்துலலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மொசரு எறும்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பு பெரிய எறும்பு இருக்கும், சிவப்பு எறும்பு. அந்த எறும்பு அது கடிச்சிச்சின்னா கொப்பளை மாதிரி வந்துடுமே. அந்த எறும்பு தெரியாமல் நீங்கள் அதுக்கிட்ட போய் நின்றுக்கிருக்கவும் அதில் ஒரு எறும்பு மேலே போய்க்கிருக்க வாக்கில் உங்கள் தாவணி உள்ளுக்கு, அதுவும் கணக்காக உங்கள் ஜஸ்ட்டு ஃபுல்லுக்கு விழுந்துடும். ஜஸ்ட் இல்லை, சரி, முதுகு ப்ளவுஸ் உள்ளுக்கு விழுந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது நோட்டீஸ் ஆகாது, நீங்கள் ஒரு மாதிரி தான் போவீங்க. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இன்னமும் ஊறுற மாதிரியே இருக்கும். அப்போ டக்குன்னு ஐயா மாமா அப்படின்ட்டு கத்துன்னு கத்த தொடங்கிட்டீங்க. மாமா அதே எடு மாமா, கடிக்குது அம்மா, கடிக்குது மாமா எடு மாமா. ஏய் ஏண்டி கத்தி தொலைற? மாமா நீ ஏண்டி இப்படி கத்துற? நான் ஏதோ ஒன்று ரேப் பண்ண போன மாதிரி. மாமா சொல்கிறதுக்குலாம் டைமில் வா கிட்ட அதை எடுத்துடி. எதடி? எறும்பா கடிக்குது கடிக்காது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உருளைய பெறல்றீங்க. ஏய் இருடி எடுத்து விட்றேன் அப்படின்ட்டு ஜேகே உங்ககிட்ட கணக்காக எறும்பு அவங்க முதுகுக்கிட்ட தான் அது இருக்கும். எடுக்கிறதுக்காக உள்ளுக்கு கையை விடுவார். ப்ளவுஸ் உள்ளுக்கு, ஐ மீன் முதுகு சைட் இருக்குது அந்த துண்டு.
கையை விடுவார். அந்த எறும்பு என்ன நினச்சிச்சு தெரியல, ஜேகே கையவும் பிடிச்சி கடிச்சு விட்டுரும். ஏய் இந்த எறும்பு என்னடி உங்கள் ஊர் எறும்பு உன்ன மாதிரியே இருக்குது, ஏன் கையவும் கடிச்சு விட்டுருச்சு. மாமா பேசுகிறதுக்கு டைம் இல்லை மாமா, கடிக்குது மாமா, ஏடு மாமா அப்படின்ட்டு நீங்கள் கற்றுன்னு கத்துறீங்க. இருடி அப்படின்ட்டு ஜேகே கணக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே எடுக்கிறதுக்காக வருவார். அந்த எறும்பு அப்படியே முன்னுக்கு போயிடும். ஐ மீன் டக்குன்னு உங்களோட முதுகு வழியால் வந்து உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே போயிடும். செஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு மாமா, எடுத்து விட்டுரு மாமா. நான் எப்படிடி அவங்க கை வைப்பேன் மாமா, நான் உன்னை கட்டிக்க போகிறோம் தானே, எடு மாமா, வலிக்குது மாமா, ஐயோ கடிக்குது மாமா, எடுடா எடுடா. எனது டாவா, போடி, என்னால் எடுக்க முடியும். ஐயோ மாமா எடு மாமா, மாமா வலிக்குது மாமா, கடிக்குது மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கத்துன்னு கத்துறீங்க. ஜேகே பார்க்கவும் பாவமாக இருக்கே அப்படின்ட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் நீங்கள் வந்து ஃபுல் தாவணி மெத்தனை கட்டியிருப்பீங்க, அது ஒரு மாதிரி ஃபுல்லாக கவராக இருக்குமா. ஜேகே என்ன நினச்சதில்ல, இது வேறு அப்படின்ட்டு உங்கள் முந்தானியை பிடிச்சி ஒரே இழுத்து விட்டுருவான். அது பின்னோட கலண்டு நீங்கள் ப்ளவுஸோடு நிற்பீங்க. உங்களோட ஷால் மட்டும் தனியாக தூக்கி வீசி விட்ருவான். வீசி விட்டு உள்ளுக்கு கையை போட்டுருவான். என்ன நினச்சான்னு தெரியல, ஜேகே ஒரு மாதிரி ப்ளவுஸ் உள்ளுக்கு கையை போட்டு அந்த எறும்பை போட்டு தேடிக்கிட்டு கிடப்பான். அப்பயும் இல்லை, எறும்பு எப்படிப்பா கிடைக்கும், கஷ்டம் தானே. அப்போ ஜேகே எனக்கு தெரியாதுடி அப்படின்ட்டு டக்குன்னு ப்ளவுஸில் இருக்க பின்னெல்லாம் பட்டுன்னு கழட்டி விடுவான். கழட்டிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இன்னர்ஸோடு நிற்பீங்க, ஐ மீன் ப்ராவோடு நிற்பீங்க, இன்னரோடு நிற்பீங்க, மேல் இன்னரோட. ஜேகே எப்படியோ என்னென்னமோ பண்ணி உங்கள் இன்னர் பாதி கலண்டு அப்படியே லைக் விளங்காதது ஒன்று மட்டும்தான், மற்றபடி மேலே இருக்கிறது எல்லாமே ஜேகே பார்த்துட்டான். பட் ஜேகே தான் நோட் பண்ணல, அந்த எறும்பை தான் ஃபோக்கஸ் பண்ணி தேடி எப்படியோ உள்ளுக்கு இருந்து எடுத்துட்டான். நடு ஜஸ்ட் உள்ளுக்கு இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு பிடிச்சிட்டேன். அப்பா அப்பா மாமா எடுத்துட்டியா, ஐயோ வலிக்குது, அது கடிச்சு என்ன மாமா இப்படி கடிச்சிச்சு அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு நிற்பீங்க. ஜேகே எடுத்துட்டு சிப்பா அப்படின்ற மாதிரி அந்த எறும்பு அப்படியே தூக்கி வீசி விட்டுருவான். ஜேகே அப்போ தான் என்னமோ நோட்டீஸ் பண்ணி அப்படியே உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் இன்னர்ஸோடு நிற்பீங்க, ஐ மீன் மேலே இருக்க உங்களோட ப்ராவோடு நின்றுக்கிருப்பீங்க. ஃபயன் மாமா எனக்கு அது கடிச்சனால ரொம்ப வலிக்குது, வீட்டுக்கு போகணும், மருந்து போகணும், பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜேகே பிடிச்சி இழுப்பீங்களா. ஜேகே ஒரு மாதிரி செல்ல மாதிரி நிற்பார், ஃப்ரீஸ் ஆகின மாதிரி. அப்படி இழுத்தோன்னே ஜேகே வந்து அவன் ஸ்டேபிள் இல்லை தானே, டக்குன்னு உங்கள் மேலே தொப்புன்னு விழுந்துருவான். விழுந்தோடனே அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மேலே தான் விழுவான். நீங்கள் தான் போய்ட்டு அட்டம்னு அடிப்படுவீங்க. உங்களுக்கு அம்மா முது போச்சு, மாமா எழுந்துறியா அப்படின்னோடனே ஜேகே பார்த்தா கணக்காக அவட ஃபேஸ் அவங்க செஸ்ட்டில் இருக்கும். அப்படியே ஜேகே இல்லை, அந்த மனுஷன் அந்த உலகத்திலே இல்லை, அவர் சோல் எங்கேயோ போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஜேகே நிற்பான். சாரி, உங்கள் மேலே படுத்திருப்பாங்க செஸ்ட்டில். அதுவும் கணக்காக ஒரு ஸ்ட்ராப், உங்களோட ஒரு ஸ்ட்ராப் வந்து கலண்டிருக்கும் வேறு, லைக் உங்களோட அது விளங்குற மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஜேகே அந்த ஸ்டேஜில் அவங்கள பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டான். இங்கே பாருடி, மாந்தோப்பில் வச்சு என்ன வேலையெல்லாம் அவளுக்கு பண்ணுறாளுங்க, யாருங்க இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு ஒரு கேர்ள் ஒருத்தவங்க, ஒரு பொம்பளை ஒருத்தி ஒரே திரட்டி கூப்பிட்டா. அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த கேர்ளை பார்த்துட்டு டக்குன்னு அச்சோ அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் அந்த சோல் இருக்கும், உங்கள் ப்ளவுஸ் பாதி தானே கலண்டிருக்கும். அப்படியே டக்குன்னு நீங்கள் உங்கள் ப்ளவுஸை போடுறதுக்கு போது உங்கள் சோலை அப்படியே சுற்றி பொத்திட்டீங்க. ஜேகேயும் பிடிச்சி தள்ளி விடணும். ஜேகே அப்போ தான் அவன் வந்து ரியாலிட்டிக்கே வாரான். வந்துட்டு அப்படியே என்னடி அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப கணக்காக திரும்பி பார்ப்பேன். ஜேகே பார்த்தா ஊரே அங்கே திரண்டு வந்து நிற்கும். என்ன நடக்குதுங்க, பட்ட பகலில் அதுவும் மாந்தோட்டத்தில் வச்சு
வயசு பிள்ளை வயசு பையனும் செய்கிற காரியத்தை பாரு. டேய் பஞ்சாயத்தை கூட்டுங்கதா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு மனுஷன் வந்து சொல்லுவது. அது எப்படியே டைம்ஸ்கேப் பஞ்சாயத்தில் தான் காமிக்கிறாங்க. என்னையா இது? என் குடும்ப பரம்பரை இங்கே எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் உன் பிள்ளைங்க ரெண்டும் என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னு விளங்குதா? அதுவும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க ரெண்டும். ஐயா மன்னிச்சிக்கோங்க, ஏதோ எங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு. பா எந்த தப்பு நாங்கள் பண்ணலை, நாங்கள் ஜஸ்ட் சுற்றி தான் பார்க்க வந்தோம். ஓ சுற்றி பார்க்க போல தான் அந்த பிள்ளை மேலே நீ படுத்திருந்தியா? அந்த பிள்ளை அரைக்குறையாக இருந்துச்சாடா அப்படின்ட்டு ஜேகே பார்த்தோன்னே, யோ மரியாதை இல்லாமல் பேசாத, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி எகந்துக்கிட்டு போவான். ஏய் யாரா அது என் பேர பிள்ளைய பார்த்து மரியாதை இல்லாமல் பேசுனது அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். பார்த்தா அங்கே ஒருத்தர் கம்பீரமாக ஒரு வயசானவர் தான் வராரு. வந்து அப்படியே பார்ப்பாரு. ஐயா ஐயா அப்படின்ட்டு எழுப்பி நிற்பாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்பாங்க. அதே மாதிரி ஜேகேட அப்பாவும் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவார். இப்போ என்னடா நடந்து போயிடுச்சு? வயசு பிள்ளை வயசு பையனுக்கு இருக்கீங்க. அவள் யார்? இவன் முறப்ப பிள்ளை தானே, என்ன இருந்தாலும் அவள் தானே கட்டிக்க போகிறான். தப்பு தான், அவன் தோட்டத்தில் இருந்தது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பண்ண கூட பேசக்கூடாதுல்ல. அதுக்காக என் பேர பிள்ளைய நீ மரியாதை இல்லாமல் சொல்லுவியா? அவன் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி அந்த சொன்னவனை வந்து ஏச போவார். அப்போ தாத்தா இருக்கட்டும் விடுங்க, ஏதோ தெரியாமல் பேசிட்டான். இல்லைப்பா சரியா என்னையா சொல்ல வாரீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்ககிட்ட அந்த தாத்தா கேட்பாரு. இல்லை ஊர் முழுக்க பார்த்துருச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டது தான். அது நீங்கள் ஏன் சொல்லணும்? நாங்களே இன்னும் கொஞ்ச நாள் அவங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டுவீங்களாடா? இது எங்கள் வீட்டு பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கோபத்தில் சத்தம் போட்டுக்கிருப்பாரு. மனுஷங்க ஐயா நாங்கள் பஞ்சாயத்தை கூட்டினது தப்பு தாயா அப்படின்ட்டு பஞ்சாயமும் கலையுது. அப்போ உங்கள் குடும்பம் பெரிய உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கேட்குறாரு. தாத்தா அது வந்து அப்படின்னவும் டக்குன்னு நீங்கள் தாத்தா நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம். ஆமாம் அவங்க நீங்களாம் நினைக்கிறது உண்மை தான், நானும் அவரும் அங்கே ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஷாக் அவங்கள பார்த்துட்டு சிறது ஏய் என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி இருப்பார். என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்கள் அம்மா அவங்கள வந்து அடிப்பாங்க. ஏய் உன்னை பட்டணத்தில் போய்ட்டு படிக்க வச்சது ஏன் தப்பாடி? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்னு கூட உனக்கு தெரியாதாடி அப்படின்ட்டு அடிக்க தொடங்கிடுவாங்க. அப்போ டக்குன்னு ஆமாடி வாயன் உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ அவன் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், உண்மையை சொல்லுமா அப்படின்ட்டு டேங்கோட அம்மா வந்து சொல்லுவாங்க. அது வந்து அத்தை அப்படின்ட்டு நீங்கள் நிற்பீங்க. உண்மையை சொல்லுடா, உனக்கு தான் அவன் என்ன இருந்தாலும் உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு பொய்யோட இந்த வாழ்க்கையை நல்லா வாழ முடியாதுடா. நீ இப்போ இந்த பொய்யை சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் லைஃப் லாங் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோமே, இப்படி ஒரு பொய் நீ அவனுக்கு ஒரு அசிங்க பேரை நீ அவனுக்கு கொடுத்துட்டியேன்ட்டு அவன் காலம் முழுக்க உன்னை வெறுத்துருவான். அதனால் நீ உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு ஜேகேட அப்பான்னு சொல்லுவார். அது வந்து தாத்தா நான் போய் தான் சொன்னேன், மாமா எதுவும் என்ன பண்ணலை, நான் மாமா ஜஸ்ட் சுற்றி காமிக்க தான் கூட்டிகிட்டு போனேன். எறும்பு ஒன்று வந்துருச்சு, எறும்பு ஒன்று விழுந்துருச்சு, அதை தான் மாமா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, ஆனால் எடுக்க முடியல. அதுக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிப்பீங்க. அவ்வளோத்தானே, இப்போ என்ன உனக்கு அவன் வேணும்? டே ஜேகே தாத்தா உனக்கு வாயனை பிடிச்சிருக்கா? அப்படியே ஜேகே வந்து அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏக்கமாக பார்த்துக்கிருப்பீங்க. சம்மந்தம் தான், எனக்கு அவ்வளோ கட்டிக்க அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி நிற்பான். அவ்வளோதான், நாளைக்கு கல்யாணம் கலைங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் போயிடுவாங்க. இப்போ உங்கள் வீட்டை தான் காமிப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் மானத்தை வாங்க பார்த்தியடின்ட்டு அடிக்க வருவாங்க.
ஏய் நீ சும்மா இரு, சும்மா சும்மா என் பொண்ணை அடிச்சுக்கிட்டே, யோ நீ வாய மூடி, இன்னைக்கு கொடுத்த செல்ல எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு பார்த்தியா அப்படின்ட்டு வேண்டாம்மா வேண்டாப்பா திட்டிக்கிருப்பாங்க. நடக்கிறது நடந்துடுச்சு, இப்போ என்ன அண்ணி பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கவும் பார்த்தா உள்ளுக்கு ஜேகேட அம்மா உள்ளுக்கு வருவாங்க. சரி நாளைக்கு தான் வெட்டிங் தானே, ஸோ அதுக்கு ரெடி பண்ணுங்கள், கோயிலையே தாலியை கட்டிட்டு நாங்கள் நாளைக்கு நைட்டே கொரியா கிளம்ப போகிறோம். என்னடி சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குதான், அதனால கட்டாயம் போகணுன்ட்டான். சரிங்க நீ ஏதோ என் பொண்ணு நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. டைம்ஸ்கேப் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் நடந்துக்கிருக்கு. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பார். நீங்கள் ஒரு மாதிரி தலை குனிஞ்சு இருப்பீங்க. ஜேகே கையில் தாலி இருக்கும். உங்களை அப்படியே பார்த்துட்டு அவனுக்குள்ளுக்கு சந்தோஷம், பட் வெளியே முறைச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலியை கட்டுறான். கெட்டுப்பேலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் போடுறாங்க. ஐ மீன் அந்த பூ அரிசியெல்லாம் போடுறாங்க. அப்படியே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ டைம் ஸ்கிப், ஏன்டா நான் டைம் ஸ்கிப்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது ஒன் ஷாட்டா, ஸோ அதனால தான் டைம் ஸ்கிப்ன்றேன். உங்களை பார்த்தா ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுந்துக்கிருப்பீங்க, அம்மா அம்மா மிஸ்ஸியம்மா அப்படின்ற மாதிரி. ஏய் நடிக்காதடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, எப்படா அவனை கட்டிக்கணுன்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தானே தெரிஞ்சேன், கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆக்ஷன் போட விட மாட்டேங்கிறீங்களே, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி போடி அப்படின்னே. சரி என் புருஷன் வீட்டுக்கு போய்ட்டு நான் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன், நீ உன் புருஷன் வீட்டிலே கிடப்பாய் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிலிப்பிட்டு போவீங்க. போட்டேனா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அடிக்க வருவாங்க. நீ விடுங்க நீ அப்படின்ட்டு ஜேகேட அம்மா வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். உங்கள் அம்மா நீங்கள் போன பிறகு ரொம்ப அழுக தொடங்கிடுவாங்க. திட்டுவேன் தான், ஆனால் என் செல்ல பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு அப்படின்ற மாதிரி அழுந்துக்கிருப்பாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப். நீங்கள் கொரியாவும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஜேகேட வீட்டுக்கு தப்பிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அந்த சியோல் சிட்டியவே பார்த்துக்கிட்டு வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குது, ஸோ மறக்காமல் சாப்பிட்டு டைமுக்கு படுத்து தூங்கு. எனது காலேஜ் இருக்கா மாமா, நான் படித்து முடிச்சிட்டேன், உனக்கு தெரியாதா? நீ படித்த லட்சணம் தான் தெரியுமே, அரியர் கிடக்குதுன்ட்டு. அந்த அரியர் எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணுற, அதே மாதிரி ஃபெயிலும் பண்ணி வச்சுருக்க. ஸோ அதனால் எகெயின் திருப்பி காலேஜ் போகிற, நல்லா படித்து நல்லா டிகிரி எடு, சரியா? அதெல்லாம் முடியாது. என்ன உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது 4-5 பிள்ளை பெற்று போட்டு வீட்டில் இருப்பேன்னு பார்த்தா நீ என்ன காலேஜுக்கு அனுப்ப பார்க்குற? போட்டேனா வாய்க்கு வாயடிச்சிட்டு பஞ்சாயத்துலேயும் வச்சு இப்படி கேவலம் படுத்திட்டு வாயப்பாரு. இந்த 3 வருஷம் நீ ஒழுங்காக படிக்கிற வரைக்கும் என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாதுடி அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி இறங்குவான். பார்த்தா வீடு வந்துடும். இறங்கி உள்ளுக்கு போயிடுவான். ஏன்னா சுண்டு விரல் கூட படாதா? ஐயோ யோ மாமா என்னையா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் ரொம்ப ஸ்கிப் ஆகும். நீங்கள் என்னென்னமோ குட்டிக்காரணம் போடுறீங்க. ஜேகே எப்படியாச்சு மயக்கணுன்ட்டு பார்த்தா ஜேகே உங்கள் மேலே நிழல் கூட அவட நிழல் பட விடலை. இப்படியே தான் டேஸ் போகுது. அப்படியே எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவன் சரிப்பட்டு வராது, நான் இந்த 3 வருஷம் படித்து முடித்தா தான் போல் இவன் என்கிட்ட வருவான்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஜேகே மேலே ரொம்பவே லவ் இருக்கும், ஜேகேக்கும் உங்கள் மேலே லவ் இருக்கும். நீங்கள் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 3 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிற அன்னைக்கு ஜேகே அப்படியே வந்து நிற்பான். வந்துட்டு அப்பா இப்போ தான் என் பொண்டாட்டி, படித்த பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜேகே அவங்கள பார்த்து சொல்லுவான். படித்த பொண்டாட்டி தான், ஆனால் எப்போ உனக்கு நிஜமான பொண்டாட்டி ஆக போகிறேன்? ஏன்னா மாமா அதுதான் நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேல, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீ இனிமேல் ஒர்க் செய்ய போகிற. நான் மற்ற புருஷன் மாதிரிலாம் இல்லடி, என் பொண்டாட்டி வேலைக்கெலாம் போகட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும்ன்ட்டு நான் விடுவேன். ஏன்னா வேலைக்கு போகட்டுமா?
அவ்வளோ சொத்து கொட்டி கொட்டி கிடக்குது. என்ன மாமா, நான் வேலைக்கு போய் என்ன மாமா பண்ண போகிறேன்? நான் வீட்டிலே இருக்கேனே, உன் பிள்ளைங்கள பெற்று போட்டு நான் வீட்டிலேயே உன் கூட ஜல்சா பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கவன். ஜேக்கி உங்களை ஹக் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகும். பார்த்தா ஒரு வுட்டன் ஹவுஸ். அந்த ஹவுஸை வந்து நைட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ஹவுஸை பார்த்துட்டு, ஐயோ மாமா, என்னையா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நீ எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்க? எனக்கு ஒரு நாள் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி உள்ளுக்கு வருவீங்க. வந்து பார்த்தா அங்கே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே ஷாக்காக பார்ப்பீங்க. மாமா அப்படின்ற மாதிரி ஜேகே உள்ளுக்கு வரைக்கும் காரை பார்க் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்தோடனே உங்களை டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ரூமுக்கு கூட்டிகிட்டு போவான். கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போய்ட்டு உங்களை ஒரே புஷ் பெட்டில் நீங்கள் அப்படியே தொப்புக்குன்னு விழுவுறீங்க. உங்கள் மேலே ஒரே பாய்ச்சி உங்களை அப்படி கிஸ் பண்ணுவான். இந்த 3 வருஷம் 7 வருஷமாக இருக்கிற உங்கள் மேலே வச்சுருந்த லஸ்ட்டு லவ் எல்லாத்தையும் அந்த நைட் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு ஹார்டான ஒரு வைல்டான மேக்கப் செக்ஷன் நடந்துக்கிருக்குது. அந்த வீட்டை சுற்றி உங்கள் வாய்ஸ் தான், நீங்கள் ஸ்க்ரீம் பண்ணுற வாய்ஸ், ஜேகேட மார்னிங் வாய்ஸ் தான் கேட்டுக்கிருக்கு. ஓகே ஜூலிஸ், இதோட நான் இந்த முடிக்கிறேன். ஹாப்பி என்டிங்னு நான் நினைக்கிறேன்னு வேறு முறப்பையன்ட்டு நான் சும்மா ஒரு ஸ்டோரியாக கொண்டு வரலாம். ஜேகேக்கு நல்லா இருக்குமே, இப்படி ஒரு டைட்டலில் கொடுக்கலாமேன்ட்டு நான் நினச்சேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கட்டாயம் கமெண்ட் வேணும். அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஒன் ஷாட்ஸ்லாம் நான் போடுவேன். அண்ட் ஜேகேக்கு எஃப்எஃப்பும் இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தா தான் நான் அடுத்த ஜேகே ஒன் ஷாட்டோட உங்களை வந்து சந்திப்பேன். ஸோ லவ் யூ லாட்ஸ் ஜூலிஸ், பாய். ஜூலிஸ், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மீனு டெலுலோஸ்ன்றதை நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். க்ரூவலா ஃபேன் ஃபிக்ஷன், அதாவது க்ரூவலா ஃபிக்ஸ்ன்ட்டு. இனி இது தான் நம்மளோட சேனலில். மீனு டெலுலோஸ் கிடையாது. ஆனால் நான் உங்கள் மீனு அண்ட் அவள் உங்கள் ஷைரா தான். ஸோ ஓகே, நான் இதை சொல்லணுன்ட்டு தான் மறக்காமல் சொல்லிட்டேன். ஓகே பாய். கமெண்ட் மஸ்ட்.